Greetings guys. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து விண்டோஸ் ஃபார்ம்ஸ் என்னென்னு பார்த்துருந்தோம். அதை வந்து எப்படிலாம் க்ரியேட் பண்ணலாங்கிறத பார்த்துருந்தோம். அதே மாதிரி .NET வெப் சர்வீசஸ் என்னென்னலாம் இருக்குங்கிறத வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த கிளாஸஸில் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் MVC அப்படிங்கிறது. உங்களுடைய ஐடி கம்பெனிக்கெலாம் வேலைக்கு வந்து போனீங்க அப்படின்னா இந்த MVCயை பற்றி கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த MVCனா என்ன, அதில் வந்து என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி அது வந்து ஒர்க் ஆகுது, இதை பற்றின ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ தான் வந்து நம்ம வந்து இந்த மாடல் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டுக்கு முந்தின மாடல், அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்டோட 9th மாடல். ஸோ வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்து போகலாம். ஸோ MVC காம்பனன்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் இதை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது இன்னைக்கு. நம்ம இதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து அதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். MVC அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் சொல்லி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோடைய பேக் எண்ட் வந்து ஒருத்தர் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருப்பார், சரிங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ரண்ட் எண்டை ஒருத்தர் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருப்பார். இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறது வந்து இன்னொருத்தர் வந்து பண்ணுவார். ஆக மொத்தம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லேயர் வந்து இருக்கு. ஸோ ஒருத்தர் வந்து மாடலை வந்து ஜென்ரேட் பண்ணுவார். ரெண்டாவது ஒருத்தர் வந்து அது எப்படி வியூ ஆகணும் அப்படிங்கிறத வந்து ஜென்ரேட் பண்ணுவார். அடுத்து மூணாவது ஒருத்தர் அது யார் யாருக்கு எப்படி எல்லாம் வியூ ஆகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோலாக ஒருத்தர் வந்து ஜென்ரேட் பண்ணுவார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 3 ப்ராசஸ் வந்து நடக்குது. ஒன்று பேக் எண்டில் ஜென்ரேட் பண்ணுறது, ஃப்ரண்ட் எண்டில் வியூ ஆகுறது, அது எப்படி வியூ ஆகணும் கண்ட்ரோல் பண்ணுற ஒருத்தர். ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா MVC அப்படிங்கிறது மாடல் வியூ கண்ட்ரோலர். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா MVC அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே தான் இங்கே வந்து உங்களுக்கு டாப்பிக்லேயே வந்து கொடுத்துருப்போம். MVCங்கிறது ஒரு டிசைன் பேட்டர்ன். எதுக்காக அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ். அதுதான் இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்குற ஒரு ப்ரௌசர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்கோங்க, ஒரு ஃபேஸ்புக்கே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதில் உங்களுடைய டேட்டாலாம் ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்களா? அதெல்லாம் எப்படி ஸ்டோர் ஆகணும், எங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா மாடல் வந்து ஒருத்தர் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருப்பார். உங்களுக்கு அந்த டேட்டாவில் கொண்டு வந்து வியூ பண்ணுறது எவ்வளோ அழகாக கொண்டு வந்து வியூ பண்ணுது. அழகாக ரவுண்ட் ஷேப்பில் உங்கள் ப்ரொஃபைல் வைக்குது, அதுக்கு தேவையான கலர் எஃபெக்ட்லாம் கொடுக்குது. பேக்ரவுண்டில் இன்னொரு நீங்கள் வந்து கவர் ஃபோட்டோலாம் போட்டுக்கலாம், உங்கள் பேர் எப்படி டிஸ்பிளே ஆகணும், இது எல்லாமே வந்து காட்டுது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ, சரிங்களா? யாருக்கு எதை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ரைவசி செட் பண்ணுற பாரு, அங்கே தான் வந்து இந்த கண்ட்ரோல் வந்து வேலை பார்க்குது. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா MVC அப்படின்னு சொல்கிறாங்க, மாடல் வியூ கண்ட்ரோலர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அப்ளிகேஷனுக்குமே இந்த MVC வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒன்று. இது இருந்தால் மட்டும்தான் அப்ளிகேஷனோட செக்யூரிட்டியும் சரி, அதோட ரோபஸ்ட், தட் மீன்ஸ் அது வந்து எப்படி வந்து ரன் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உறுதிப்படுத்த முடியும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் வியூ கண்ட்ரோலரில் 3 இது வந்துருக்கு. ஒன்று மாடல், இன்னொன்று கண்ட்ரோலர், இன்னொன்று வியூ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேட்டா தான் இருக்கும். டேட்டா, அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கு ரிலேட்டடான லாஜிக்ஸ் வந்து இருக்கும். அதை தவிர வேற எங்கேயுமே வந்து இருக்காது. இந்த டேட்டா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கலாக வந்து குரூப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்றுக்கு வந்து குரூப் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கஸ்டமர் டேபிளை வந்து டேட்டா டேபிள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஃபுல்லாக கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்புறம் அவங்க வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அதுதான் வந்து இருக்க போகுது. அதை விட்டு வேற எந்த டேட்டா வந்து இருக்காது அதில், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மாடலு. அதுக்கப்புறமேட்டுக்கு வியூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன்ல உங்களுக்கு UI அப்படிம்பாங்க, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு லாகின் ஃபார்ம் வந்து காமிச்சேன் லாஸ்ட் செஷன்ல. ஸோ அதுதான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு உண்டான UI, யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யூசர் கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு உண்டான இன்டர்ஃபேஸை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த UI வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து நமக்கு வந்து ஃபைனலாக வந்து வியூ ஆகுது இல்லையா? அதனால அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வியூ அப்படிங்கிறாங்க. பொதுவாக அந்த வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ், லேபிள்ஸ் இந்த தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோலர் தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன வியூ ஆகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் தான். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்ததா இப்போ அந்த MVCயோட ஃப்ளோ டயக்ராம் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ப்ரௌசரை வந்து எடுத்துக்கிறேங்க, சரிங்களா? அதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏதோ ஒன்று வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ அந்த ரெக்வஸ்ட் வந்து எங்கே போகும் அப்படின்னா கண்ட்ரோலருக்கு வந்து போகும். இப்போ அந்த கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணி, இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் facebook.com அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரௌசரில். ஸோ facebook.com சொல்லி அடித்த உடனே அது வந்து எங்கே போகும் அப்படின்னா கண்ட்ரோலர் போகும். கண்ட்ரோலர் என்ன பண்ணும்,
மாடலில் போய் பார்ப்போம். எனக்கு நான் கொடுத்த அந்த ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அந்த ஃபேஸ்புக்கு உண்டான ரிலேட்டட் லிங்க்ஸை பூரா எடுத்து கொண்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வியூவில் வந்து ரெண்டர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதாவது என்னுடைய மொபைலில் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெண்டர் பண்ணோம். லேப்டாப்பில் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெண்டர் பண்ணோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு உண்டான அவுட்புட் வந்து வருங்க. இவ்வளோ தாங்க நம்ம எம்விசியோட ஃப்ளோ டயக்ராம். ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸில் வந்து கொஞ்சம் விரிவாக்கமாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னன்னு சொல்லி படித்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஸ்டெப்ஸ் வந்து இவ்வளோ தான். நீங்கள் இவ்வளோது வந்து எழுதணும் அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி அந்த 5 பாயிண்ட்டே நீட்டாக எழுதுனீங்கனாலே போதும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ASP.NET எம்விசி. இந்த எம்விசினால நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் வந்துருக்கு. ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து காம்ப்ளெக்சிட்டி இல்லாமல் ப்ரோக்ராம் வந்து மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இதை வந்து ரெண்டர் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் HTML-ஓட டைரக்ட் கண்ட்ரோல் வந்து நமக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரெஸ்பான்சிவாக வந்து இருக்கும். ரெஸ்பான்சிவ்னா என்னன்னு தெரியலையா? நீங்கள் ப்ரௌசரில் எந்த இடத்துல உங்களுடைய மவுஸோட கர்சர் கொண்டு போனாலும் அதுக்கு அந்த வெப்சைட் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணணும். நீங்கள் ஏதாவது ஒரு இன்புட்டை கொடுத்தீங்க அப்படின்னா உடனே அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி பதில் சொல்லணும். அதுதான் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெஸ்பான்சிவ் வெப்சைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு இதோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து பெட்டராக வந்திருக்கும். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நல்லா வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் இந்த எம்விசி வந்து பெஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புக்கில் டெக்ஸ்ட் புக்கில் 21 to 24 பேஜில் வந்து இருக்குது. கீழே அதுக்குண்டான ரெஃபரன்ஸ் அட்ரஸையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த கிளாஸஸ்ல நம்ம எம்இசி அப்படின்னா என்னங்கிறத வந்து பார்த்துட்டோம். தட் மீன்ஸ் மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா WPF அப்படின்னா என்னங்கிறத வந்து பார்க்க போறோம். அதை பத்தின ஓவர்வியூ. இப்போ எப்படி எம்விசிக்கு வந்து பார்த்தோமோ அதே மாதிரி அதுக்கு உண்டான ஓவர்வியூ, ஆர்கிடெக்சர், அதுக்கு உண்டான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே வந்து பார்க்க போறோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.